ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். நீங்களும் குழந்தைகளுக்காக குழந்தைகளின் படிப்பு விஷயங்கள், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான விஷயங்கள், திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுடைய குழந்தைகளை பற்றி மட்டுமே தாங்க யோசனைகள் என்பது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். பிள்ளை செல்வத்தை குறிக்கும் 5ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமோ அல்லது சனி பார்வையோ விழும்போது பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் மிகப்பெரிய ஒரு மனப்பாரமும் கவலையும் உண்டாகவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த விதமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பாராத சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். உங்கள் குழந்தைகளின் படிப்பு மந்தமாவது, அவர்கள் தவறான வழிகாட்டுதல் பிடிவாதமாக மாறுவது, அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் தள்ளி போவது உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் நல்லாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய ஆசைகள், உங்களுக்கான தேவைகள் அனைத்தையும் நீங்கள் அவர்களுக்காக தியாகம் செய்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக ஆகப் போகிறது என்று நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள், என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பிக்கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அவங்களுடைய படிப்பு ஏன் மந்தமாகிறது? நம்மளும் முடிந்த அளவுக்கு அவங்க கேட்டது எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம சொல் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறார்கள். தேவையில்லாத தகாத உறவுகளிலும் தேவையில்லாத சேர்க்கையிலும் சேர்ந்து கொண்டு தேவையில்லாத கெட்ட பெயரையும் அவமானத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய பெயரிலும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள தினசரி தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவைகள் கூறி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். நமக்கு அடுத்து இவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ, இவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியவில்லையே என்று ஒரு விதமான பயமும் கவலையும் உங்களுடைய நெஞ்சை எப்போதும் அழுத்தி கொண்டேதான் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு அழுத்தங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய பெற்றோர்களின் ஆலோசனையை ஏற்காததால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய இழப்புகளானது ஏற்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு பித்திருக்காரகனான சூரியனும் மாத்துருக்காரகனான சந்திரனும் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய அவசர புத்தியாலேயோ அல்லது சூழ்நிலை கைதியாகவோ நீங்கள் இருந்ததாலேயோ உங்களுடைய பெற்றோர் சொன்ன நல்ல ஆலோசனையை நீங்கள் கேட்காமல் மறுத்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் கூறியிருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய மரமண்டைக்கு அது புரியாமல் தேவையில்லாத குழப்பங்களையும் பிற்காலத்தில் அதை நினைத்து நீங்களே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கெடுதலானது ஏற்படும். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாயோ தந்தையோ கூறியதை நம்ம அப்போதையே கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இந்த தொழில் வேண்டாம், இந்த மனிதரை நம்பாதே என்று முன்கூட்டியே எச்சரித்த போதிலும் நீங்கள் அதை மீறி செயல்பட்டு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீங்க. அதற்கு பிறகு அன்றே பெற்றோர் சொல்லை கேட்டிருந்தால் இன்று இந்த ஒரு அவல நிலையானது எனக்கு வந்திருக்காதே என்று நீங்கள் தனியாக அமர்ந்து வருந்தினாலும் இந்த இழந்த காலத்தை மீட்க முடியாமல் தவித்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாவது பெற்றோர்களின் பேச்சை நம்ம கேட்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு பேச்சும் உங்களுடைய மனதிற்குள்ள பதியவோ ஆரம்பித்திருக்கும். உங்களின் உறவினர்களின் இரட்டை முகம் வெளிப்பட்ட ஒரு தருணம். சுக்கிரனின் ராசியான உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள்தான். ஆனால் 6ஆம் மற்றும் 8ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுக்கு மனிதர்களின் இரட்டை முகத்தை காட்டி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு பணமும் பதவியும் இருந்த போது உங்களிடம் வந்து குலைந்திருப்பார்கள். உங்களுக்கு புகழ்ந்து பேசிய உறவினர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக சாய்ந்த போது தங்களின் உண்மையான கொடூர முகத்தை காட்டி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். வெளியில் உங்களுக்கு நல்லது நடப்பது போல பேசிவிட்டு உள்ளுக்குள்ள நீங்கள் அள வேண்டும் என்று நினைத்த அவர்களின் அந்த இரட்டை வேடத்தை உங்களுடைய கண்ணுக்கு தெரியவா ஆரம்பித்திருக்கும். அதனை கண்டபோது இந்த உலகத்தின் மீதே உங்களுக்கு ஒரு விதமான வெறுப்பானது உண்டாகிருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நபர்களை இப்படி இருக்கிறார்களே என்று உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு
தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் குறைந்து செல்வமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேரும். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் குறைவதால் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த திடீர் மருத்துவ செலவுகளும் தேவையற்ற வீண் விரயங்களும் மற்றும் நஷ்டங்கள் யாவுமே உங்களுடைய கட்டுக்குள் வந்துவிடும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய பணத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கணும், தேவையில்லாத விஷயங்கள்ல எந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு எண்ணங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா வரவும் ஆரம்பிக்கும். சுபவிரயங்களாகிய வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்ற காரியங்களுக்கு மட்டுமே பணம் செலவாகக்கூடும். அதனால் அந்த ஒரு பணத்தை நீ எப்படி வைத்திருக்கணும், எப்படி வைக்கக்கூடாது என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேடி கொடுக்கும். கையில் இருக்கும் காசு வீணாகாமல் சுப காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் போது செல்வ சேர்க்கை தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவு என்ற ஒரு நிலைமையானது மாறி வரவுக்குள் செலவு செய்து செல்வத்தை சேர்க்கும் ஒரு வித்தையை உங்களுக்குள்ள நீங்க கை கூட்டி கொள்வீர்கள். அதனால பணத்தை எப்படி சேமிக்கணும் என்கிற ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பிறந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும். புத்திரஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் ஏற்படும் ஒரு சுபக்கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் நன்மைகளும் திருப்ப முனைகளும் உண்டாகவும் செய்யும். படிப்பு, வேலைவாய்ப்பு என எதிலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தடிமாறி கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகள் இனிமே தங்களுடைய பொறுப்பிலிருந்து செயல்படவும் ஆரம்பிப்பார்கள். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். அவர்களுக்கு புதிய நல்ல வேலை அமைவது, உயர்கல்விக்கான சேர்க்கை கிடைப்பது அல்லது தகுந்த வயதில் வரன் அமைவது போன்ற சுப செய்திகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அவர்களின் அசாத்தியமான முன்னேற்றத்தை கண்டு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழும் தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த தருணங்களை நீங்க ஒருபோதும் கீழே தவிர்த்து விடக்கூடாது. அதனை எப்படி நம்ம நாட்கள் முழுவதும் ஆண்டுகள் நம்முடைய உயிர் போகும் வரைக்கும் அதனை நம்ம எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அதன்படி மக்களின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கான ஒரு தனி மரியாதை நிச்சயமா கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்கள் இனிமே உங்களுடைய கிரகப்பலத்தை கண்டு உங்களை தேடி வருவார்கள். ஏனென்றால் நீங்கள் வாழ்க்கையில உயரப் போறீங்க. உங்களின் நியாயமான குணத்தையும் நேர்மையையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். இதுவரைக்கும் உங்களையே எதிர்த்து நின்றவர்கள், நீங்கள் எது செய்தாலும் அது தவறு, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று கூறியவர்கள் எல்லாம் உங்கள் பக்கம் வர வேண்டும். இவன் தான் நியாயமா இருக்கான், யார் பக்கமும் எந்த ஒரு உண்மை நடந்தாலும் எந்த ஒரு தவறு நடந்தாலும் உடனே தட்டி கேட்கான் அப்படின்னு உங்கள் மீது ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுடைய உறவினர்களுக்கு நிச்சயமா தேடவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களில் உங்களுக்கான முக்கியத்துவமும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்துவிடும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து உதவும் அளவிற்கு அவர்களுடைய மனநிலைமையானது மாறிவிடும். உறவினர்கள் மத்தியில் உங்களது சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பானது உண்டாகும். அந்த ஒரு தனி மதிப்பினால் போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லது நன்றியே நடக்கும். நல்லது.